ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டு அங்கிதா வந்தாரா ரெசார்ட் புல்கித் ஆர்யா பிஜேபியின் ஒரு ப்ராமினன்ட் லீடர் வினோத் ஆர்யாவுடைய மகன் இந்த நபர் நடத்தி வந்த இந்த விபச்சார சாலை இந்த நேம் ஆஃப் ரெசார்ட் வந்தாரா ரெசார்ட் என்கிற பெயரில் நடத்தி வரக்கூடிய விபச்சார சாலையை நடத்தி வரக்கூடிய புல்கித் ஆர்யாவுடைய அதே ரெசார்ட்டில் ஒரு ரிசப்ஷனிஸ்டாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். சம்பளம் 10,000 ரூபாய். வேலைக்கு சேர்ந்து ஒரு 15-20 நாட்களுக்குள் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அங்கிதா திடீர் என்று காணவில்லை என்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த கம்ப்ளைண்டை கொடுத்த நபர்கள் அவருடைய பெற்றோர்கள். எந்த விதமான கம்ப்ளைண்ட்? என்னுடைய மகளை காணவில்லை. ஆனால் எங்கேயுமே அந்த கம்ப்ளைண்டை அவர் அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் எடுக்க மறுத்து வந்தார்கள். மேலிருந்து வந்த பிரஷர். சரி, மக்களுடைய போராட்டம், மக்கள் அன்னைக்கும் ரோட்ல இறங்கி போராடினார்கள். அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் போலீசார்கள் இந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜர் மற்றும் இன்னொரு எம்ப்ளாய் 2 பேருமே கைது செய்கிறார்கள். புல்கித் ஆர்யாவை இன்னைக்கு கைது செய்யவில்லை. இதற்கு பின்பு 19லிருந்து 23ஆம் தேதி வரை மக்கள் குடும்பத்தினர்கள் ரோட்டில் போராடிய பின்பு கூட கம்ப்ளைண்ட் மற்றும் எழுதியிருக்கிறார்கள், எஃப்ஐஆர் எழுதவில்லை. அதுக்கப்புறம் அழுத்தத்திற்கு பின்பு அந்த எஃப்ஐஆர் எடுத்திருக்கிறார்கள். 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த வழக்கு பப்ளிக் பிரஷர் வழியாக கொஞ்சம் மீடியா வரை வருகிறது. செப்டம்பர் 24ஆம் தேதி அங்கிதாவுடைய சடலம் காணாமல் போனது. 18ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த பெண்ணுடைய சடலம் அழுகி போன நிலையில் சீலா கெனால் ஒரு நதி அதுல மிதந்து கிடைத்திருக்கிறது. இந்த சடலத்தை மீட்டெடுத்து எய்ம்ஸ் ரிஷிகேஷிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அங்கிருந்து வெளிவந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்த விஷயம்தான் இந்த பெண்ணுடன் தவறு நடந்திருக்கிறது.